மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே அத்தியாயம் 60. 2 நாட்கள் சென்றிருக்கும். அன்று அகில் மதிய உணவை சாப்பிடாமல் சோகமாக அதை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். எல்லோரையும் கண்காணித்து கொண்டே வந்த அமுதா அகிலிடம் வந்தார். என்ன ஆச்சு அகில் குட்டிக்கு என்று கேட்டவாறு அவன் அருகில் அமர்ந்தார். எனக்கு பிடிக்கலையா? அப்படி என்ன லஞ்ச் மம்மி கொடுத்துருக்காங்க என்று அவன் பாக்ஸை வாங்கி பார்த்தார். ஐ, சப்பாத்தி அகிலுக்கு ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் ஏன் வேண்டாம்னு சொல்றான் என்றார் கொஞ்சலாக. அவன் தாடையை பிடித்து நிமிர்த்தி சோகமே உருவாக இருந்த அவன் முகத்தை பார்த்தார். சிறு புன்னகையோடு அந்த 5 வயது பாலகனை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டார். எப்போதுமே அகில் என்றால் அமுதாவிற்கு ரொம்ப இஷ்டம். எல்லோரிடமும் அன்பாக பேசுவான், யாரிடமும் கோபப்பட மாட்டான். எந்த குழந்தையாவது அவனை பிடித்து தள்ளினால் கூட அவர்கள் மேல் கோபப்படாமல் அமைதியாக எழுந்து சென்று விடுவான். அமுதா கேட்டால், மம்மி சொல்லியிருக்காங்க யாரையும் நாம ஹட் பண்ணக்கூடாதுன்னு என்பான். எல்லை தாண்டாத சிறு சிறு குறும்புகள் செய்து மாட்டிக்கொள்வான். அவர் அதற்காக அதட்டும் போது சிரித்து பேசியே மயக்கி விடுவான். கேட்டால், விக்கியை பார்த்து கற்றுக்கிட்டேன் மிஸ் என்பான். தவறான செயல்கள் இதுவரை எதையும் செய்ததே இல்லை. எல்லா ஆசிரியர்களிடமும் மிகவும் மரியாதையோடு நடந்து கொள்வான். ஆசிரியர்கள் மட்டுமல்லாது அவர்களை பார்த்து கொள்ளும் ஆயாக்களிடம் கூட மரியாதை இல்லாமல் பேசியதே இல்லை. கேட்டால், எதெல்லாம் தப்பு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தாத்தா சொல்லி கொடுத்திருக்காரு மிஸ் என்பான். அவன் குணங்கள் அவருக்கு பிடித்துவிட அதற்கு மேல் அவன் சிங்கிள் பேரண்ட் சைல்டு என்று அறிய வந்தபோது அவன் மேல் தானாக பாசம் வந்துவிட்டது. ஏனெனில் தனக்கு 10 வயது இருந்தபோதே தன் அப்பா இறந்ததால் தன் அம்மாவால் தன்னந்தனியாக வளர்க்கப்பட்டவர்கள் அவரும் அவர் தம்பியும். அதனால் அவர் அம்மாவின் கஷ்டங்கள் அனைத்தையும் கண்முன்னே பார்த்து வளர்ந்தவர் அவர். இதுவுடன் சேர்ந்துவிட எப்போதுமே அகிலன் என்றால் அவருக்கு தனி பிரியம். இப்போதும் அவனை மடியில் அமர்த்தி கொண்டு அவன் சோகத்திற்கான காரணத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். இன்னைக்கு எங்கள் தாத்தாவுக்கு பர்த்டே, அதுக்காக அவருக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு தரேன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஓ, அகிலனுக்கு பிரியாணி வேணுமா? மிஸ் நாளைக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து தரவா? அவன் வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தான். அப்போ சார் பிரியாணிக்காக சோகமா இல்லையா? அப்போ வேற என்ன? தாத்தாவுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம் எல்லாம் செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு பாட்டி என்கிட்ட சீக்ரெட்டாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தாத்தாவுக்கு விஷ் கூட பண்ணாமல் பாட்டி எப்போவும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஓ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே, ரொம்ப வலிக்கும், அதனால் அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை, பாட்டியோட பையன் ரொம்ப பேட் பாயாம், அதை சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியா? அவங்க பையன் எங்கே? தெரியல என்று கைகளை விரித்து உதட்டை பிதுக்கி கூறினான். அவங்கள பார்த்து, ஏன் இப்படி எங்கள் பாட்டி தாத்தாவை அழ வைக்கிறீங்கன்னு திட்டணும் என்றான் கோபமாக முகத்தை வைத்து. அவனுடைய கோபமான முகத்தை கண்டு புன்னகைத்தவர் அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார். அதெல்லாம் பாட்டியும் தாத்தாவும் பார்த்துக்குவாங்க, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது, சரியா? இப்படி சோகமாக இருந்தால் பாட்டிக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் இல்லை? நீ போய் சாயந்தரம் பாட்டிக்கிட்ட, உங்களுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடும், நான் உங்கள் கூட இருக்கேன், நான் குட் பாயாக இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அவங்க அழுகையை நிறுத்திடுவாங்க, சரியா என்றார். சரி என்பதை போல் தலையசைத்தான் அகில். அப்போ அகிலன் இனிமேல் சோகமாக இருக்கக்கூடாது, ஓகேவா? இப்போ குட் பாயாக சாப்பிடுங்க பார்க்கலாம், நான் வேணும்னா ஊட்டி விடவா? வேண்டாம் மிஸ், நானே சாப்பிட்றேன் என்று விட்டு அவர் மடியிலிருந்து இறங்கி அமர்ந்து சாப்பிட தொடங்கினான். அவன் தலையை கலைத்து செல்லம் கொஞ்சி விட்டு எழுந்தார் அமுதா. அவர் கையை பிடித்து இழுத்து, மிஸ், இருந்தாலும் ஒரு சீக்கிரம் சொல்லவா என்றான். அவர் அவனை பார்க்க, பாட்டிக்கு உடம்பு எப்போ சரியாகும்னு இருக்கு மிஸ் என்றான். ஏன்? மம்மி செய்கிற ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது மிஸ், பாட்டியோட ப்ரிப்பரேஷன் தான் சூப்பராக இருக்கும், ஐ மிஸ் தட் என்றான் சோகமாக முகத்தை வைத்து. அது சரி, உனக்கு உன்னோட கஷ்டம் என்று சிரித்து கொண்டே அவன் காதை பிடித்து திருகிவிட்டு சென்று விட்டார் அமுதா. விக்கியின் அலுவலகத்திற்குள் ஆசினி நுழைந்தபோது அங்கே ஏதோ பிரச்சனை போய்கொண்டு இருந்தது. என்ன ஆச்சு என்றவாறே அவ்விடம் சென்றாள். வாமா வா, நீதானே விக்கியோட வருங்கால பொண்டாட்டி, வந்து அவன் பண்ணுற அநியாயத்தை பாரு என்றான் ஜெகன். என்ன ஆச்சு? விக்கி என்ன பண்ணா? நேற்று ஒரு நாள் நான் ஊருக்கு போயிருந்தேன், அதுக்குள்ளே அந்த மாடல் ரம்யா கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான். அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ இந்த ஷோவுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ, இதுதான் பிரச்சனையா? அவள் வளர்ந்துட்டா இல்லை, அதுதான் அவளுக்கு கொஞ்சம் திமிர் அதிகமாயிடுச்சு. விக்கியும் அவளும் ஒரே ஸ்டேஜில் தானே அவங்க கரியரை ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவன்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுனா அவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். இப்போ மாடலிங் ஒரு பிரச்சனையா? அதுதான் நான் இருக்கேன் இல்லை.
இல்லை ஹாசினி, அவ எங்க லக்கி சாம். அப்போ நான் இல்லையா என்றாள் கோபமாக. அப்படி இல்லை ஹாசினி, நானும் விக்கியும் தனியாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த அப்புறம் எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சக்ஸஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு அவளும் ஒரு காரணம். நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவள் ரொம்ப பண்ணுறா. அவள் மேலே வைக்கிற நம்பிக்கையை உங்கள் திறமை மேலே வைங்க. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன? நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃபேஷன் ஷோவில் பெஸ்ட்டு ஃபைண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி நடக்க போகுது. தெரியுமே, புதுசாக கரியரை ஆரம்பிக்கிற ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரியில் கலந்துக்க போகிறாங்க. அதில் தானே நீயும் விக்கியும் சேர்ந்து டிசைன் பண்ண போகிறீங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. என்ன ஆச்சு? அதை ரெஜிஸ்டர் பண்ண இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். பண்ணிட வேண்டியது தானே. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணணும். ஆனால் விக்கிக்கு ஃபோன் பண்ணால் அவன் வர முடியாதுன்னு சொல்கிறான். ஏன் என்றால் அதிர்ச்சியாக. அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம், அதனால் அவரை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்கிறான். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுண்டா அப்படின்னு சொன்னால் போனால் போகுது, அப்படி உனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறான். அவனுக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சக்ஸஸுக்காக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜ் மிஸ் பண்ணால் எப்படி? இவனோட விளையாட்டுத்தனத்தால் என்னோட ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்க சொல்கிறியா? முதல்ல போய் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர வழியை பாரு என்றான் ஜெகன் கோபமாக. திகைத்தாள் ஹாசினி. சரி, நான் பேசி கூட்டிகிட்டு வரேன். எந்த டைமுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் டைம். ஓ மை காட், இப்போவே டைம் 11 ஆயிடுச்சு என்றவள் வேகமாக அங்கிருந்து விக்கியை காண கிளம்பினாள். விக்கியின் வீட்டில் அழைப்பு மணியை ஒலித்துவிட்டு காத்திருக்க விக்கி வந்து கதவை திறந்தான். ஹேய் ஹாசினி, வாட் அ சர்ப்ரைஸ்! என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அவன் கையை பிடித்து இழுத்தவள் விக்கி வா என்றாள். எங்கே வரணும்? நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃபேஷன் ஷோவுக்கு ரெஜிஸ்டர் பண்ண இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணு. ஜெகன் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணுங்க. இதுதானா? இப்போ என்னால் வீட்டை விட்டு எங்கேயும் வர முடியாது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. விக்கி, என்ன பேசுகிற? இது உன்னோட ஃப்யூச்சர். மேபி, ஆனால் அப்பா என்னோட ப்ரெசன்ட். அவர் என்ன சின்ன குழந்தையா? கொஞ்ச நேரம் தனியாக சமாளிச்சுக்க மாட்டாரா? போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடு. சின்ன வயசுலேயே எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ இப்படி தான் என்னை விட்டுட்டு போனாரா என்ன? கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாருல்ல. இப்போ நான் மட்டும் அப்படி பண்ணுறது என்ன நியாயம்? விக்கி, சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத. அதுவும் இதுவும் ஒன்றா? ப்ளீஸ்டா, இது உன்னோட ஃப்யூச்சர், நம்மளோட ஃப்யூச்சர். ஓ, அப்படி சொல்கிறியா நீ? அப்போ ஒன்று பண்ணு, நீ இங்கே இருந்து அப்பாவை பார்த்துக்கோ. சமையலே இப்போ தான் ஆரம்பித்தேன், மிச்சதை முடிச்சிடு. அப்பாவுக்கு 12 மணிக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடு. கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவரோட கை நடுங்குது, அதனால் சாப்பிட முடியல. நீ தான் ஊட்டி விடணும். 1 மணி நேரத்தில் லஞ்சு செஞ்சு முடிச்சிடுவேல்ல? அதுக்குள்ளே நான் போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வந்துடுறேன். வாட் என்றால் அதிர்ச்சியாக. என்னம்மா இவ்வளவு ஷாக் ஆகிற? எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நீதானே பண்ணி ஆகணும். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட இல்லை. இப்போ என்ன? போய் எல்லா வேலையும் பாரு. அப்படியே மிஷினில் துணி இருக்குது, அதையும் மொட்டை மாடியில் எடுத்துக்கிட்டு போய் காய வச்சிடு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடுறேன். சிலையாக உறைந்து நின்றாள் ஹாசினி. இங்கே இப்போதைக்கு வேறு யாரையாச்சும் பார்த்துக்க சொல்லு. வேலைக்கு ஆள் போடு. நாம் பணம் கூட கொடுத்துடலாம். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. அப்போ என்னால் ரெஜிஸ்டர் பண்ண போக முடியாது என்று விட்டு சோஃபாவில் சாட்டமாக அமர்ந்து கொண்டான். என்ன செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் ஹாசினி. அப்போது ஒரு புயலை போல் உள்ளே நுழைந்தாள் ஆராத்யா. விக்கி என்று கோபமாக அழைத்து கொண்டே வந்தாள். அவன் அலட்சியமாக அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தன் ஃபோனில் கவனத்தை பதித்தான். விக்கி, உன்னைதான் கூப்பிட்டேன். என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கோபமாக அவனை முறைத்தவள். ஏன் இன்னும் ஃபேஷன் ஷோவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலை? இப்போ தான் ஜெகன் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவன் எல்லா விவரத்தையும் சொன்னான். ரம்யா கிட்ட வேற பிரச்சனை பண்ணி வச்சிருக்க. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விளையாடிக்கிட்டு இருக்க நீ. என்ன விக்கி இதெல்லாம்? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதோ பாரு, எல்லாத்துலேயும் விளையாட்டாக இருக்காத விக்கி. இது எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் தெரியுமா? இங்கே மட்டும் நீ கலந்துக்கோ. நீ ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அங்கே வர்ற நிறைய பேரில் யாராச்சும் 2 பேர் கண்ணில் பட்டா கூட உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எதுக்காக இப்படி உன்னோட கரியரை நீயே அழிச்சிக்கிற? நல்லா கேளுங்க ஆரா. அப்போ இருந்து நானும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்டால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிற? அங்கிளுக்கு என்ன ஆச்சு என்றாள் ஆரா அதிர்ச்சியாக. வேகமாக அவருடைய அறைக்குள் செல்ல முயன்ற அவளின் முன்னே கையை நீட்டி தடுத்தான் விக்கி. அவர் தூங்கிட்டு இருக்கார், டிஸ்டர்ப் பண்ணாத. நான் போய் சும்மா பார்த்துட்டு வரேன்டா. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். அவளை வெட்டி வெட்டி அவன் பேச அவளுக்கு மனதில் வருத்தம் கூடியது. ஆனாலும் அதனை வெளியில் காட்டிக் கொள்ளாமல், சரி
இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்பாவை பார்த்துக்கணும், அவ்வளவுதானே? நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போ. போய் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணு. அவளை அழுத்தமான பார்வை பார்த்தான் விக்கி. இப்போ எதுக்குடா அப்படி பார்க்குற? நிஜமாக தான் சொல்கிறேன். அங்கிளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன உரிமையில் அவரை பார்த்துக்க போற? நீ என்ன அவருக்கு மருமகளா? அதாவது எனக்கு பொண்டாட்டியா? திகைத்தாள் ஆரா. திரும்பி ஹாசினியை ஒரு பார்வை பார்த்தவளின் முகம் வேதனையில் சுருங்கியது. சில நிமிடங்களில் தன்னை சரிப்படுத்தி கொண்டவள், இதை பாரு விக்கி, அவர் என்னோட வெல்விஷர். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். அவரை பார்த்துக்க எனக்கு உரிமை இருக்குது. முதல்ல நீ கிளம்பிப்போ என்று அவன் கையை பிடித்து இழுக்க சட்டென்று கையை இழுத்து கொண்டான் விக்கி. முடியாது. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. என்னோட விஷயத்தில் தலையிடுற உரிமை உனக்கு கிடையாது. உரிமை ஹாசினிக்கு இருக்குது. ஆனால் அவன் நான் சொல்கிறத செய்ய மாட்டேன்றா. அதனால் 2 பேரும் இங்கே நிற்காதீங்க என்று விட்டு சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அவன் சமையலை ஆரம்பித்து விட இருவரும் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தனர். அப்பொழுது ஹாசினியின் செல்போன் ஒலித்தது. அதில் வந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள் ஹாசினி. அந்த விஷயம் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.